வியாதிகளும் இந்த உலகில் உள்ள குணமாக முடியாத வியாதிகள், HIV, கேன்சர், இன்னும் பலவிதமான வியாதிகள் அனைத்தும் அவருடைய உடம்பில் அங்கு காண அந்த உடம்பில் புகுந்து அவர் எப்படி தோன்றினார்? மனித உருவமே, மனிதனுடைய சாயலே இல்லாத ஒருவராக அவர் தோன்றினார். எல்லா வியாதிகளும் அவரது உடலில் புகுந்த அந்த நிலைமையை அப்போது அவருடைய உடல் காட்டியது. On the cross he hung naked, not with a cloth. சிலுவையிலே தொங்கும்போது அவர் உடையோடு தொங்கவில்லை, ஆடையின்றி நிர்வாணமாக அவர் தொங்கினார். How would he feel if he knew that he would be going through such a kind of death? இப்படி ஒரு வேதனையான ஒரு மரணம் தனக்கு சம்பவிக்க போகின்றது என்று அறிந்த இயேசு அவர் எப்படி அதை நினைத்து பார்த்திருப்பார்? The Bible says his hour had come and he knew how he would die. வேதாகமம் இவ்வாறு சொல்கின்றது, அவரது நேரம் வந்துவிட்டது, அவர் அதை உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார் என்று. If I have to ask you, why do you think Jesus died on the cross? இப்போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன், எதற்காக இயேசு இந்த சிலுவையிலே இவ்வாறு மரணம் அடைந்தார்? What would be your answer? நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் சொல்வீங்க? To redeem us. You know, everybody will say to save me, to forgive me, to wash my sin, to give me eternal life. You know why he died? He died because he loved you. And because of love, he was able to do all those things. The foundation was and is love. நாம் சொல்வோம், அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக, எனக்கு சுகம் கொடுப்பதற்காக, என்னை காப்பாற்றுவதற்காக என்று நாம் சொல்வோம், அதற்காக மரித்தார் என்று. ஆனால் அவர் மரித்தது அன்பினால். அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடித்தளம் எதுவென்றால் அன்பு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Let me give you an example. A mother sees a child is sick at home. Will she remain awake the whole night and put a wet cloth on the child's forehead? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சுகமில்லை, காய்ச்சல் அடிக்கின்றது. அப்போது அந்த தாய் என்ன செய்வாள்? இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த குழந்தையின் நெற்றியிலே ஒரு ஈர துணியை போட்டு அவள் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருப்பாள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now, will the mother take care of the child 3 days, 4 days, 5 days? Yes or no? அந்த தாய் 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் இப்படி இந்த குழந்தையை பார்த்துக்குவாங்களா? ஆமாவா இல்லையா? Now, why is the mother taking care of the child? எதனால அந்த அம்மா இப்படி உட்கார்ந்து எத்தனை நாள் ஆனாலும் தன்னுடைய குழந்தைய ரொம்ப அக்கறையா பாத்துக்கறாங்க? Because the husband will see the wife is doing so much for the child, so the husband will give the wife a bonus. இந்த மனைவி இவ்வாறு ரொம்ப கவனமா குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கணவர் ஒரு போனஸ் கொடுப்பாங்களா அவங்களுக்கு, அம்மாவுக்கு? And when the child will grow up, the child will remember what the mother has done, so she can get a lot of money from the son. The daughter-in-law will not get, but the mother will get. அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து பெரியவனாகி திருமணமான பிறகு என் அம்மா காய்ச்சலாக இருக்கும்போது இப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களா? மருமகள் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுப்பாங்களா பணம்? So is the mother ready to do everything because of love? அந்த அம்மா இதெல்லாம் செய்யறது, ஒரு தாய் செய்வது அன்பினாலா? And that is exactly what Jesus did. Jesus died in our place because of love, and love came to redeem us and save us. அதே போல்தான் ஆண்டவர் இயேசு தமது அன்பினாலே நம்மை இந்த பாடுகள் எல்லாம் அனுபவித்து நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். ஒரு தாய் எவ்வாறு குழந்தையை அன்பு செய்து நோயில் இருக்கும் போதும் எப்போதும் அவர்கள் பார்க்கின்றார்களோ அதே மாதிரி அதே அன்பினால் ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக நம்மேலுள்ள அன்பினால் அவர் சிலுவையில் மரித்தார். Now Jesus is having his last supper with his disciples. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு கடைசி ரா உணவுக்காக அவர் அமர்ந்திருக்கின்றார். And they are all sitting side of him, 12 of them.
12 சீடர்களும் அவரை சுற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். He has trained them for 3.5 years. 3.5 வருடமாக அந்த சீடர்களுக்கு அவர் பயிற்சி கொடுத்திருக்கிறார். And now he knows beforehand Judas is going to betray him, Peter is going to deny him, and everyone will be scattered and he will be all alone. அவருக்கு இப்போது தெரியும் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பார், இன்னும் பேதுரு மும்முறை மறுதலிப்பார், இன்னும் மீதி உள்ள 10 சீடர்களும் தன்னை விட்டு ஓடி போவார்கள், தான் தனிமையாக விடப்படுவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். What kind of emotion and feeling would Jesus have in the midst of that dinner or supper when they were having? What kind of emotion must he have? ஆண்டவர் இயேசு இத்தகைய இதையெல்லாம் அறிந்ததனால் எந்த ஒரு மனநிலையில் அந்த இரவு உணவின் போது அந்த சீடர்களோடு அவர் அமர்ந்திருப்பார்? எந்த உணர்வு அவருக்கு இருந்திருக்கும்? என்ன உணர்ச்சி இருந்திருக்கும்? How would you have a feeling? What would be your feeling? உங்களுக்கு எத்தகைய உணர்வு தோன்றுகின்றது? நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றியிருக்கும்? The moment you would look at Judas, you would feel like killing him. யூதாஸ் இஸ்காரியத்தை பார்த்தவுடன் கொன்று விடலாமா என்று தோன்றியிருக்கும். Peter, you are talking too much. I'll see you tonight what you are going to do. அப்போது பேதுருவிடம் சொல்லி இருப்பான், இப்போ நீ ரொம்ப வாய் விட்டு பேசிட்டு இருக்க, இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்னு பார்க்கலாம் என்று சொல்லி இருப்போம். All kinds of negative emotions. எல்லா எதிர்மறையான உணர்ச்சிகள். But the Bible says Jesus loved his own which were in the world and loved them unto the end. ஆனால் வேதம் இவ்வாறு சொல்கின்றது, உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் என்று சொல்கிறது. Now the word love over there has got a different meaning. இங்கு இறுதி வரை, இப்போது என்று சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு வேறு விதமான பொருள் இருக்கின்றது. So we'll see where is the problem called love. இப்போது என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு பிரச்சனை என்று பார்க்கலாம். In the Greek language for the word love there are 4 different words. கிரேக்க மொழியில் அன்பு இப்போது என்று சொல்வதற்கு 4 விதமான பொருள் இருக்கின்றது. We use love for everything, but in Greek they will use for the word love 4 different words having 4 different functions or meaning. கிரேக்க மொழியில் அன்பு என்பதற்கு 4 பொருள் இருக்கின்றது. அந்த 4 பொருளுக்கும் வெவ்வேறு விதமான பணிகள் இருக்கின்றது. So the first word for love is starge, S-T-A-R-G-E. முதல் வார்த்தை ஸ்டார்ஜ் என்பதாகும். STARGE. It means a family love where the parents are loving their children and the children are loving the parents. அதற்கு குடும்பத்தில் உள்ள அன்பு என்று பெயர். அதாவது பெற்றோர் பிள்ளைகளை அன்பு செய்வது, பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்வது. It is an affectionate love, it is an emotional love, it is a feeling love. அது ஒரு மிகவும் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, மேலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது, உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. The second word for love is eros, E-R-O-S. இரண்டாவது வார்த்தை EROS, eros என்பதாகும். It is a love between the spouses, the people who are married, husband and wife, and it is a physical, intimate, sexual love. It is called as eros. இந்த எராஸ் என்று சொல்வது திருமண வாழ்வில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு பாலியல் உறவின் அன்பு. So eros is only between the spouses, not any other person is involved in this kind of love. எராஸ் என்று சொல்லும்போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு, இது வேறு யாருக்கும் அந்த அன்பில் இடமில்லை. Anybody else getting involved in between the spouses is called adultery. இந்த கணவன் மனைவி இவர்கள் உறவில் இருக்கக்கூடிய அன்பில் வேறு யாராவது வந்தால் அதை விபச்சாரம் என்று அழைப்பார்கள். The third kind of love, the word love is
Philo, Phileo, Philo. மூன்றாவது வகை Yeah, third. மூன்றாவது வகை அன்பு, அந்த வார்த்தை PHILEO, philo என்பதாகும். This kind of love is a love of a brotherly love or a friendly love. Love between friends, love between brothers, love between sisters. இத்தகைய அன்பு ஒரு சகோதர அன்பு, சகோதரர்களுக்கு இடையில், சகோதரிகளுக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய ஒரு அன்பு. All the three words of love are emotional, feeling, and they are based on performance. இந்த மூன்று வகையான அன்பு உணர்வுகள், உணர்ச்சிகள், இன்னும் செயலாக்கம், செயல்பாடு இவற்றின் அடிப்படையில் உள்ள அன்பு. The fourth word for love is agape, A-G-A-P-E, agape. நான்காவது வகையான அந்த அன்பிற்கு உள்ள வார்த்தை அகாபே, A-G-A-P-E, அகாபே லவ். It is God's love or unconditional love. இது கடவுளின் நிபந்தனையற்ற ஒரு அன்பு. It is never based on feeling, it is never based on emotion, it is never based on performance. இத்தகைய அன்பு எந்த உணர்வுகள் அடிப்படையிலேயோ, உணர்ச்சிகள் அடிப்படையிலேயோ அல்லது செயலாக்கம், செயல்பாட்டின் அடிப்படையிலேயோ உள்ளது அல்ல. The first three words, love, is based on performance. If you do well, then I will respond with love. But when it comes to agape, whether you do good or you don't do good, my love for you remains the same. முதல் மூன்று வகையான அன்பில், அதாவது செயல்பாட்டின் அடிப்படையில் உள்ள அன்பு, நீ இதை செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்பதாகும். ஆனால் அகாபே லவ் என்று சொல்வது, ஆண்டவர் நான் உன்னை தொடர்ந்து அன்பு செய்கின்றேன், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன், எனவே அது நிபந்தனையற்ற அன்பாகும். Supposing I am working for her, இப்போது எடுத்துக்கொள்வோம், நான் இவர்களுக்கு வேலை செய்கின்றேன் என்று வைத்துக்கொண்டால், I am in the office and she gives me some extra work. நான் அலுவலகத்தில் இருக்கின்றேன், இவர்கள் எனக்கு இன்னும் அதிகமான வேலை தருகின்றார்கள். That extra work has made me uncomfortable. I don't want to do it. இந்த அதிகமான கொடுத்த வேலை எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, அது எனக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. But because she is a boss, as my duty, I do that work. இவர்கள் எனக்கு மேல் அதிகாரியாக இருப்பதனால் நான் அதை செய்கின்றேன். So when I obey her and finish that work for her, it was my duty. நான் அவர்கள் சொன்னதை செய்து அந்த பணியை முடித்தேன் என்றால் அது என்னுடைய கடமை. But when I go one extra mile, it is, I did not want to do it, but because I love you, I am going to do something more than what you have asked me. That extra mile is called agape love. இன்னும் ஒரு மைல் செல்வது போல, நீங்கள் அவர்கள் கொடுக்காத வேலையை நான் என்னுடைய மனமு வந்து அந்த வேலையை நான் செய்தேன் என்றால், அதாவது அந்த ஒரு மைல் செல்வது போல நானே செய்தேன் என்றால் அதற்கு பெயர்தான் அகாபே லவ். That's why the Bible says Jesus loved them to the end. அதனால் தான் வேதம் இவ்வாறு சொல்கின்றது, இறுதி வரை ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். In other words, Judas betrayed Jesus, Peter denied Jesus, all the 10 ran away from Jesus, but Jesus responded with that same one-sided love, not based on their performance. யூதாஸ் காட்டிக் கொடுத்தார், பேதுரு அவரை மும்முறை மறுதலித்தார், மற்ற சீடர்கள் அவரை விட்டு ஓடி போயினர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருந்தார். அவர் அவர்களுடைய செயல்பாட்டை கவனிக்கவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லை. அவரது அன்பு மாறாமல் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்து கொண்டிருந்தார். Many times the devil deceives us and says God does not love you, but the Bible says God's love for you is unconditional. It is never based on your performance. If you do 10 things right, God loves you more. If you do 3 things right, God loves you less. The Bible says God loves you with the same love that He loves His Son Jesus. There is no difference at all. So can we give our Lord Jesus a big, 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 big hand of praise?
சாத்தான் இவ்வாறு உங்களை சொல்லலாம், ஆண்டவர் உங்களை அன்பு செய்யவில்லை என்று உங்களிடம் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது செய்தால்தான் ஆண்டவர் அன்பு செய்வார் என்பது இல்லை. உதாரணமாக 10 காரியங்கள் நான் ஆண்டவருக்காக செய்திருக்கின்றேன், எனவே என்னை அதிகம் அன்பு செய்கின்றார். 3 காரியங்கள் தான் செய்திருக்கின்றேன், எனவே குறைவாக அன்பு செய்கின்றார் என்பதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் நம்மீது வைத்துள்ள அன்பு நம்முடைய செயலை பொறுத்து அல்ல, நம்முடைய செயலை அவர் பார்ப்பவர் அல்ல. மாறாக நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த நிபந்தனையும் கொடுக்காமல், நிபந்தனை இல்லாமல் தொடர்ந்து நம்மை அன்பு செய்வதுதான் ஆண்டவரது அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. How is our love for one another? நம்முடைய அன்பு, ஒருவருக்கு மற்றவர் காட்டுகின்ற அன்பு எப்படி இருக்கின்றது? It is always based on performance. அது எப்போதும் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. Husband, do good for me. Wife will say, I love you. Husband, don't listen to me. கணவர் நான் விரும்பியதை செய்தால் நான் அன்பு செய்கிறேன், அப்படி செய்யவில்லை என்றால் Okay, do you all want victory in life? உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? You know, I'm not just come to preach this topic to you. I'm going to share with you my life, how my life from a disaster turned into a beautiful, victorious life, using the same formula. நான் இந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு போவதற்கு இங்கு வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையை, அழிவுக்கு சென்று கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு வெற்றியான வாழ்க்கையாக மாற்றியது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். The word of God will show you where you are going wrong and what you have to do and get things right. இந்த இறைவார்த்தைகள் நீங்கள் எங்கே தவறாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு அது கற்றுத்தரும். So let's check first. Let me see how many of you want a victorious life. இப்போது நான் ஒரு முறை Nobody. பார்த்துக் கொள்கின்றேன். Nobody. So I am asking, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று. Did you ask them a question or did you tell them lift your hand up? Just now I am asking. First I didn't ask. No, you asked them a question or did you tell them lift your hands up? You will see. No, I didn't say. எத்தனை பேருக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டும்? Only father is remaining. ஃபாதர் மட்டும்தான். Praise the Lord. Okay. Here's the formula. Watch this. 1 John 5:4. 1 யோவான் 5:4. For whatsoever is born of God overcomes the world, and this is the victory that overcomes the world, even our faith. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. 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 What is நம்பிக்கையே? நம்பிக்கையே என்றால் என்ன? Now did God's word say that when the preacher would lay hands on you, you will get victory over the world, or did he say your faith will give you the victory over the world? வேதாகமம் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? போதகர் உங்கள் தலையிலே கை வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியா அல்லது இறை வார்த்தையா? என்ன சொல்கின்றார்? என்ன சொல்லியுள்ளது? The preacher will lay hands. word. No, ask them. போதகர் கை வைக்க வேண்டுமா? அப்போதுதான் உங்களுக்கு வெற்றியா? You know today the biggest problem in the church? இன்று நம்முடைய திருச்சபையில், ஆலயங்களில், நாம் கூடும் இந்த இடங்களில் முக்கியமான பிரச்சனை என்ன? Pray for me. எனக்காக வேண்டிக்கங்க, எனக்காக ஜெபிங்க. Father, pray for me. Father, எனக்காக ஜெபிங்க. Father, pray on me. என் தலையில கை வச்சு ஜெபிங்க. Father, pray around me. என்னை சுத்தி கை வச்சு ஜெபிங்க. Father, pray under me. எனக்கு கை வச்சு கீழே நின்னு ஜெபிங்க. And Father, pray nicely.
ஃபாதர் நல்லா ஜெபிங்க. Is the Bible saying all that? பைபிள் அதெல்லாம் சொல்லியிருக்கா? It's not wrong to ask Father to pray for you, but you must do your part too. ஃபாதர்ட்ட போய் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்ல தப்பில்ல. ஆனா உங்க வேலையை நீங்க செய்யணும், நீங்களும் ஜெபிக்கணும். If Father is praying and you got no faith, 100% you are not getting the victory. ஃபாதர் மட்டும் ஜெபிச்சிட்டு உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு சொன்னா 100% உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வெற்றியும் கிடைக்காது. Father's prayer is supposed to help you to strengthen your faith. ஃபாதர் ஜெபம் செய்யறது உங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த. Father, I brought some donation. My prayer will be answered, no? ஃபாதர் நான் உங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொண்டாந்துருக்கேன், அப்போ என் மண்டாட்டு உங்கள்கிட்ட சொன்னது எனக்கு சரியாயிருமா? In God's kingdom you cannot bribe God. ஆனால் கடவுளுடைய அரசில் எந்த லஞ்சமும் எடுபடாது. So you will say pray for me and you will go and watch TV. நீங்க எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? டிவி பார்த்துட்டு ஒருத்தங்களுக்கு ஜெபம் சொல்ல சொல்லிட்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Faith overcomes the world. விசுவாசம் உலகை வெல்கின்றது. Now in Tamil Bible is it written my faith or God's faith? எப்படி எழுதியிருக்கு? கடவுளுடைய நம்பிக்கைன்னு எழுதியிருக்கா, என்னுடைய நம்பிக்கைன்னு எழுதியிருக்கா? தமிழ்ல Hello, whose faith? யாருடைய நம்பிக்கை? God's faith. Hello, whose faith? யாருடைய நம்பிக்கை? So faith illa, victory illa. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நோ விக்டரி, ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை. Faith illa, jaya illa. விசுவாசம் நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. Faith illa, pain. விசுவாசம் இல்லை என்றால் வலி. So if you want to be free from sickness, pain or any kind of problem, what do you need? உங்களுடைய வலிகள், நோய்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், விடுபட வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? Vishwasa. And where do you get that Vishwasa? விசுவாசம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கின்றது? Father will pray over you, Vishwasa will come. ஃபாதர் கையை வைக்கும்போது விசுவாசம் உங்களுக்கு வந்து விடுமா? How do you get Vishwasa? எப்படி கிடைக்கும் விசுவாசம்? Romans 10:17 says faith comes by hearing and hearing the word of God. ரோமர் 10:16 இவ்வாறு சொல்கின்றது, விசுவாசம் என்பது இறை வார்த்தையை நீங்கள் கேட்க 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 வருகின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So faith comes by hearing and hearing the word of God. No word of God, no faith. விசுவாசம் என்பது இறை வார்த்தையை கேட்க கேட்க வருகின்றது. இறை வார்த்தை இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. Shabda ille, Vishwas ille. இறை வார்த்தை இல்லை என்றால் நம்பிக்கை, விசுவாசம் இல்லை. Because you will say I got faith. நீங்கள் சொல்வீர்கள் எனக்கு விசுவாசம் இருக்கின்றது என்று. Such faith is called mental faith, not biblical faith. அத்தகைய விசுவாசம் என்பது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம், ஆனால் விவிலியத்தில் சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அல்ல. Now read Galatians 5:6. இப்போது கலாத்தியர் 5:6 வாசிப்போம். For in Jesus Christ neither circumcision availeth anything nor uncircumcision, but faith works by love. Faith works by love. Faith works by love. Faith works by love. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய்
செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே Say that, இன்றியமையாதது. say that, say that, say that. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. Now, you might know to pray. You might know to pray. உங்களுக்கு ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டும். You know the word of God, உங்களுக்கு இறைவார்த்தை தெரியும். but you have no love. ஆனால் உங்களுக்கு அன்பில்லை. You have the faith, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, but no love. உங்களுக்கு அன்பு இல்லை. Faith will not work. அப்போது விசுவாசம் வேலை ஒன்றும் செய்யாது. In this church, you see so many tube lights. இந்த ஆலயத்துக்குள் நிறைய டியூப் லைட் இருக்குது. Let's say each tube light is healing, deliverance, protection, prosperity, eternal life, joy, peace, all different. ஒவ்வொரு டியூப் லைட்லையும் நாம் சொல்லலாம், ஒன்றில் குணம் இருக்கின்றது, ஒன்றில் விசுவாசம் இருக்கின்றது, ஒன்றில் நோய் நீங்குவதற்கான வல்லமை இருக்கின்றது, ஒன்றில் தீய சக்திகள் அகலுவதற்கான அந்த வல்லமை இருக்கின்றது, ஒன்றில் சமாதானம் இருக்கின்றது, ஒன்றில் அமைதி இருக்கின்றது என்று சொல்லலாம். But there is the fuse box. ஆனால் அங்கு எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கின்றது. That fuse box is called love. அந்த ஃபியூஸ் பாக்ஸ் பேர் தான் அன்பு. The fuse is blown off. You can go and switch every switch on, off. The tube light will never be on. அந்த ஃபியூஸ் பாக்ஸில் இப்போது அது வேலை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் எந்த சுவிட்சை போய் ஆன் செய்து பார்த்தாலும் ஒரு விளக்கம், ஒரு டியூப் லைட்டும் எரியாது. If the fuse box is blown off, you can sit in the church from morning till evening and keep on praying. Healing is not coming, deliverance is not coming, nothing is coming from God, but surely things are coming from the devil, because when love is not working, Satan is working in you. இப்போது அந்த ஃபியூஸ் பாக்ஸ் அங்கு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த விளக்கம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் போட்டாலும் இந்த விளக்கு எரியாது. இந்த ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்குமாக நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் உங்கள் மன்றாட்டு எதுவும் கேட்கப்பட மாட்டாது. உங்களுக்கு அங்கு குணமளித்தல் நடைபெறாது. தீய சக்திகள் அகல வேண்டுமென்றால் அது செயல்படாது. உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டுமா, மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா, ஒன்றுமே நடக்காது. ஆனால் தீய சக்தி தான் செயல்படும். ஏனென்றால் அங்கு உங்களிடத்தில் அன்பு இல்லை. Do you require oxygen to breathe, doctors? ஆக்சிஜன், பிராணவாயு நாம் சுவாசிப்பதற்கு தேவையா டாக்டர்ஸ்? In the same way, you need love to live a victorious life on this planet Earth. இந்த பூமியில் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை அன்பு. So in a day, how many times the fuse gets blown off? ஒரு நாளில் எத்தனை தடவை இந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகி விடுகின்றது, எரிந்து விடுகின்றது? Ask your neighbor, the fuse is on or off? உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, இந்த ஃபியூஸ் பாக்ஸ் உங்க பாக்ஸ் ஒழுங்கா இருக்கான்னு. This precious brother asked the baby, is your fuse on or off? She is looking at him. At least they had some conversation. Others are saying what to ask. My fuse is already blown off. What will I ask the neighbor? இப்போது இந்த சகோதரர் பக்கத்தில் இருக்கும் இந்த சகோதரியிடம் கேட்டார்கள் ஃபியூஸ் பாக்ஸ் எப்படி என்று. அவர்கள் சிரித்தார்கள். ஆனால் மற்றவர்கள் என்னுடைய ஃபியூஸ் பாக்ஸே அவுட், நான் எப்படி கேட்பது என்று கேட்காமல் இருக்கின்றார்கள். Now tell me, what is the devil has to do? He has to only blow off your fuse, and then you can come here, lift your hand, praise God, do everything, but there is no power coming because the fuse is blown off. இப்போது சாத்தானுடைய முக்கியமான வேலை இந்த ஃபியூஸ் பாக்ஸை வேலை செய்யாமல் ஆக்குவதுதான். அப்படி அது வேலை செய்யவில்லை என்றால், அதில் எந்த விதமான சக்தியும் இல்லை என்றால், இங்கு வந்து கைகளை உயர்த்தினாலும் சரி, பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னாலும் சரி, நாம் எப்படி ஜெபித்தாலும் சரி, ஒன்றும் நடக்காது. Let me show you with Jesus, okay? Let's say we both are in the boxing match. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு, நாங்கள் இருவரும் ஒரு பாக்ஸிங் அதிலே நாங்கள் இருக்கின்றோம். Boxing match. மேட்ச்ல இருக்கின்றோம். Finals. ஃபைனல்ஸ்ல இருக்கிறோம். இறுதி. And we are both punching each other. நாங்கள் இருவரும் இடித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொருத்தரையும். And she punches me and I fall off and I die.
நான் இந்த சகோதரி என்னை இடித்த போது நான் கீழே விழுந்து இறந்து விடுகின்றேன். She might take one big. Okay, now I die. So who wins the match? இப்போது நான் இறந்து விடுகின்றேன். இப்போது யாரு அந்த மேட்ச்ல வெற்றி பெறுவார்கள்? இறந்து போனவர்களா, இறந்தவர்களா, இடித்து தள்ளியவர்கள்? There was a boxing match between Jesus and Satan. ஆண்டவர் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்தது. Jesus died. ஆண்டவர் இயேசு இறந்து விட்டார். Who won the match? இப்போது அந்த மேட்ச்ல யார் வெற்றி பெற்றார்? How do you say Jesus won the match? Can somebody come here and tell me? எப்படி நீங்க இயேசு வெற்றி பெற்றார் என்று சொல்கின்றீர்கள்? யாராவது வந்து அதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? Okay, first let me ask you, how many of you say Jesus won the match? Because I'm going to call you to answer the question before you lift your hand up. Okay, all those who say Jesus won the match, lift your hands up, because I'm going to call you. You have to explain to me, how did he win the match? ஆண்டவர் இயேசு வெற்றி பெற்றார் என்று தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கு வந்து எனக்கு விளக்கம் கொடுக்க முடியும் என்றவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Only one hand, two hands, okay? ரெண்டு மூணு. Come here, come here, come here. வாங்க. Come here. வாங்க. Come. Okay, here comes the baby. Yeah. Because he won the death. அவர் சாவை வென்று விட்டார் என்று சொன்னார். No, come here. Okay. She doesn't want to come close to me. அன்னைக்கு ஆண்டவர் இயேசு இறந்ததுனால தான் நம்ம எல்லாரும் இயேசுன்னு விളിச்சு அவர்கிட்ட ரொம்ப அன்பா இப்பவும் கடவுளை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். Since he died, we are calling him Jesus. No. How come he died? Hold on. One. First tell me, he died. I'm just asking you a question. He died and we say he won the match. How did he win the match when he died? வெற்றி பெற்றதுனால தான் நம்ம கடவுள், இல்லைன்னா கடவுள் கிடையாது இல்ல அவரு. Since if he has taken revenge on devil, he is not God, she says. Yeah, next one. Jesus died for us because of his love. So that love has won. He is the victor of love. Sorry, wrong answer. Wrong. What is it? I will give you. Just wait for 5 minutes. Yes. Yeah, just sit down. I'll give you. Hold on. Come here. I don't want to be in the camera. Yeah. கடவுளுக்கு இவ்வளவு துன்பங்கள் வரணும்னு தெரிஞ்சோம். அது எவ்வளவு சோதனைகள் கொடுத்து ஒவ்வொரு அடியும் பதிலே பேசல, அதை எதிர்த்து பேசல, பொறுமையோடு தாங்கி கொண்டார் எல்லா பாடுகளையும். He knows everything and patiently he underwent all the suffering. அவர் சாத்தானின் சோதனையாலும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் இறந்தார். சாத்தானுக்கு எதுக்கு மேலே ஒன்றும் அவருக்குள்ள செய்ய முடியவில்லை. அவர் உயிர்த்தார். அவர் இறைவனுடைய அவர் மாட்சிமையில் உயிர்த்தார். அவர் சாவிலிருந்து உயிர்த்தார். அவர் தன் தந்தையின் உள்ள திருவுள்ளத்தை நிறைவேற்ற அவர் இறந்தார், சிலுவையில் பாடுபட்டார். Fulfilled the wish of the Father, obeyed. இல்லையா? But you did not get completely. I will give you the answer, okay? But 90% you answered the 90% சரியாக சொல்லி இருக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. The battle on the cross was not life and death. சிலுவையிலே நடந்த அந்த யுத்தம் சாவுக்கும் வாழ்வுக்கும் நடந்த ஒரு போராட்டம் அல்ல. The battle in the life of Jesus was whether he would keep his Father's will or go and do his will. அதில் அந்த போராட்டத்தில் முக்கியமான பகுதி என்னவென்றால் அவர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவாரா அல்லது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாரா என்பதுதான். Whether he would disobey God and believe what devil said or he would believe what God said. அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அலகை சொல்வதை செவிமடுத்தாரா அல்லது தந்தையின் வார்த்தையை அவர் விசுவசித்து கீழ்ப்படிந்தாரா? So the devil tempted Jesus again and again to disobey his father.
அலகை ஆண்டவர் இயேசுவிடம் திரும்ப திரும்ப கீழ்ப்படியாமல் இறை வார்த்தைக்கு தந்தையுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்கும்படியாக அவருக்கு சோதனை கொடுத்தது, தூண்டியது. Jesus obeyed his father's will unto death. ஆண்டவர் இயேசு இறுதி வரை தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். Many people feel that Jesus died on the cross because there was no more blood remaining in him. நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு ஏன் சிலுவையில் உயிர் விட்டார் என்றால் அவரது உடம்பில் சிந்துவதற்கு இனிமேல் இரத்தம் இல்லை என்று. But the Bible says wages of sin is death. ஆனால் வேதம் சொல்கின்றது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. When God created Adam, he created Adam to live for all eternity. There was no sickness, no disease, no death. கடவுள் ஆதாமை படைத்தபோது அவன் நீண்ட காலம் எப்போது வாழ வேண்டும் என்று படைத்தார். அப்போது அங்கு எந்த விதமான நோய் இல்லை, அங்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. It is sin that brought sickness, disease and death. பாவம் எப்போது நுழைந்ததோ அந்த பாவம் தான் நோயையும் துன்பத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. Jesus himself said, no one can take my life. I lay it down on my own and I take it back. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், என்னுடைய உயிரை யாரும் பறித்து விட முடியாது, என்னுடைய உயிரை கொடுப்பதும் எடுப்பதும் அது என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். God the Father sacrificed his son Jesus by faith. ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகனை இவ்வாறு பலி கொடுத்தது விசுவாசத்தினால். Jesus also died on the cross by faith. ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டது விசுவாசத்தினால். It is not because the blood went out of him. அது அந்த இரத்தம் எல்லாம் வழிந்து ஓடிவிட்டது, உடம்பில் இல்லை என்பது அல்ல. But he died by faith. அவர் இறந்தது விசுவாசத்தினால். What is dying by faith? விசுவாசத்தினால் இறப்பது என்றால் என்ன? He did not see any one of us turn our hearts to come back to him. But he died by faith, believing that his love in the future would change our heart and bring us to him. நம் இதயங்கள் அவரை நோக்கி திரும்பாததினால் அவருடைய மரணத்திற்கு பின்பாவது நாம் நம்முடைய தீய வழிகளை விட்டு அவரை விசுவசித்து அவரது பக்கம் வருவோம் என்ற விசுவாசத்தினால் இறந்தார். There was no physical evidence that showed that you and I would change, but yet Jesus died by faith. எந்த விதமான கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ஆதாரமும் இல்லாது இருந்தும் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்று உயிர் விட்டார். And all through the journey on the cross, Jesus won the battle because of love. அந்த சிலுவை பாதை, சிலுவை மரணம், அந்த போராட்டத்தில் ஆண்டவர் இயேசு வெற்றி பெற்றார். எதனால் அவர் வெற்றி பெற்றார்? விசுவாசத்தினால் வெற்றி பெற்றார். He showed his love and conquered sin and death when he opened his mouth and said, Father, forgive them, for they do not know what they are doing. சிலுவையில் அவர் உயிர் விடுவதற்கு முன்னால், பிதாவே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னபோது அவர் இந்த யுத்தத்தில், போராட்டத்தில் வெற்றி பெற்றார். Each one of us crucified him. நாம் ஒவ்வொருவரும் அவரை சிலுவையிலே அடித்தோம். The punishment that was on us came upon him. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல் விழுந்தது. The curse on our life, the sickness in our life, everything was transferred in him. நம்முடைய சாபங்களும் நம்முடைய நோய்களும் அவர் மேல் விழுந்தது. We stripped him naked. நாம் அவரை நிர்வாணமாக்கி அவரை சாட்டையால் அடித்தோம். We insulted and abused him. நாம் அவரை அவமானப்படுத்தி அவதூறான வார்த்தைகளை சொன்னோம். But he did not respond with a revenge, but he responded with love, and the fruit of love is forgiveness. அவர் நம்மை பழிவாங்கவில்லை, மாறாக பழி வாங்குவதற்கு பதிலாக அன்பு செய்தார். அந்த அன்பின் கனிதான் இந்த தியாகம், இந்த சிலுவை மரணம்.
Only after he spoke those words of love, he said to his father, "Into your hands I commend my spirit." And the Bible says, he gave up his spirit to his father. அவர் இந்த வார்த்தைகளை, அதாவது பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன பிறகுதான், தந்தையே என் ஆவியை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்று தன்னுடைய ஆவியை தன்னுடைய தந்தையின் கரங்களில் அவர் ஒப்புவித்தார். And the Bible teaches us in Corinthians that when the spirit leaves the body, the person is dead. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நம்முடைய ஆன்மா சென்ற பிறகுதான் நம்முடைய ஆவி செல்லும் என்று. So the battle on the cross was not physical only, but much more spiritual. எனவே அந்த சிலுவையில் இருந்த போராட்டம் இந்த உடல், காணக்கூடிய உடல் மட்டுமல்ல, ஆனால் காண முடியாத ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள அந்த போராட்டமாக இருந்தது. Please listen, the battle is not physical battle, but the battle is spiritual battle. The effect is physical. அந்த போராட்டம் இந்த காணக்கூடிய இந்த உடல் மட்டுமல்ல, காணாத ஆவிக்குரிய உடலாக இருந்தது. ஆனால் அந்த அதனுடைய விளைவு கண்ணால் காணக்கூடிய இந்த உடலாக இருந்தது. And because he gave up his spirit and sin was transferred into his body, now Jesus qualified to go down to the dead. இப்போது அந்த ஆவியை அவர் ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். அப்போது நம்முடைய வியாதிகளும் நோய்களும் அவர் உடலுக்குள் புகுந்தது. எனவே கீழ் உலகத்திற்கு போவதற்கு அவர் தகுதி உள்ளவரானார். That's why 2 Corinthians 5:21 says, "He who knew no sin, God made Jesus to be a sin so that we might become the righteousness of God." 2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறு சொல்கின்றது, பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார், ஏனென்றால் பாவிகளான நம்மை நீதிமான்களாக்க, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுவதற்கு அவர் பாவியாக்கப்பட்டார் என்று சொல்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So what was the battle? எனவே என்ன போராட்டம், என்ன யுத்தம் நடந்தது? Obedience to God or disobedience to God? கடவுளுக்கு கீழ்ப்படிவதா அல்லது கடவுளை எதிர்ப்பதா? And because of obedience to God, he won the battle. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார். The word of God in 1 Peter says, 1 Peter or 2 Peter says that he went down to the dead and preached the gospel to all those from Adam till Jesus. வேதாகமம் பேதுரு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்கின்றது, அவர் கீழுலகுக்கு சென்று அவர் ஆதாம் தொடங்கி அவர் வாழ்ந்த நாள் முழுவதும் உள்ளவற்றை போதித்தார் என்று சொல்கின்றது. And he also took back what Adam had lost in the Garden of Eden, and he rose again with all power and authority over the powers of darkness. And that's why after his resurrection he said, "All power in heaven and on earth has been given unto me. Now I want you to go and preach the gospel, and I will be with you till the end of time." Means the power and authority that Adam lost in the Garden of Eden, Jesus took it back from Satan, rose again, and now when you and I believe in Jesus with the same power and authority we have over the powers of darkness, that is why sicknesses are healed, powers of darknesses are cast out, demons are cast out, people are set free from sin, because this power and authority Jesus gives to everyone who believes in the Son of God, Jesus Christ of Nazareth. Can we give the Lord a big hand of praise? Come on, give him a big hand of praise. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே இழந்த அந்த கடவுளின் மகிமையை, அந்த உரிமையை அவர் திரும்ப எடுத்தார். எடுத்து அவர் விண்ணுலகிற்கு உயிர்த்தெழுந்து சென்றார். அதன் பின்பு அவர் இவ்வாறு சொன்னார்,
விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. மேலும் ஆண்டவர் இயேசுவை விசுவசிப்பவர்களுக்கு இந்த அதிகாரம் அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்ட முடியும், நோய்களை குணமாக்க முடியும், இருளின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை தர முடியும், பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு தீர்வு தர முடியும். ஏனென்றால் இந்த சகல அதிகாரமும் ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கின்றது. அவர் பெயரை விசுவசிப்பவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் நாமும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நோய்களை விரட்ட முடியும், பேய்களை விரட்ட முடியும், நாம் குணமளிக்க முடியும். எல்லா வல்லமையும் ஆண்டவர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது நமக்கு அளிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். If God had to bless you according to your clapping, how would you clap? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிறார் என்று உணர்ந்தால் எப்படி கைகளை தட்டுவீர்கள்? Praise the Lord. You know, our nature itself is selfishness. நம்முடைய இயல்பே எப்படி இருக்கின்றது? சுயநலமாகத்தான் இருக்கின்றது. When I'm going to get a blessing, tak, 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 tak. But what Jesus did on the cross for you and me and saved me, எனக்கு you know, it should have been the other way around. It should have been when you understood what he did on the cross, you cannot sit on your seat. You can stand, lift your hand and say, God, if you would have not saved me, I would have gone to hell. I want to thank you for that much more than you blessing me. Because that is a more greater blessing than any other blessing of this world. இப்போது ஆண்டவர் நாம் எப்போதுமே சுயநலமாக இருக்கின்றோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றால் டக் 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 என்று கையை தட்டுகின்றோம். ஆண்டவர் உயிர் தெழுந்தார், மீட்டு கொண்டார் என்றால் கைகளுக்கு பலமே இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு வெற்றி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நாம் மகிழ்ச்சியோடு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லலாம் அல்லது கைகளை தட்டலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டு கொண்டதால் நாம் நரக தண்டனையிலிருந்து நாம் விண்ணுக்கு செல்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். நமக்கு விண்ணக வாழ்வை அவர் பெற்று தந்திருக்கின்றார். Praise the Lord. Can we stand and give our God a big hand of praise? Come நாம் on. எழுந்து நின்று Come on, shout to him, praise the Lord. Hallelujah. Praise the Hallelujah. Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Come on, lift your hand and give him praise. எல்லோரும் கரங்களை Hallelujah. உயர்த்தி Thank you, Jesus. நாம் ஆண்டவரை Thank you, Jesus. நன்றி Hallelujah. இயேசுவே, Jesus. நன்றி Blessed இயேசுவே. is your name, O Lord. நன்றி You இயேசுவே. are my good shepherd, O Lord, and I am your sheep, O Lord. There is none like you, Almighty Jesus. Hallelujah. ஆண்டவரே, நான் உமது ஆடு, நீர் எங்கள் மந்தையின் தலைவர், நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Do you all believe if it was not Jesus? The Bible says if anybody has committed one sin, he goes to hell. Have we all committed sin? வேதாகமம் சொல்கின்றது Come ஒரு பாவம் செய்தாலும் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று. நாம் பாவம் செய்திருக்கோமா?